ஹமாஸ் மீது புதிய போரை தொடங்குவதாகவும் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாகவும் இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது. பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்க மறுத்தால் தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று ஹமாஸ் படைகள் கூறிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறித்த பதிலை வெளியிட்டுள்ளார். கடந்த மாதம் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காப்பாற்ற கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் போராடி வருகின்றது. அதே நேரத்தில் ஹமாஸ் படைகளின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் கெய்ரோவில் இருப்பதாக கூறியுள்ளது. இந்த போர் நிறுத்தம் 15 மாதங்களுக்கு மேலான சண்டையை பெருமளவில் நிறுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய காவலில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகள் சிறிய குழுக்களாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன. ஆனால் தற்போது 42 நாள் முதல் கட்டொப்பந்தமானது அதிகரித்து வரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டம் குறித்து இன்னும் உடன்படாத இரு தரப்பினரும் மீறல்கள் குறித்து பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். இது போர் மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற கவலையை தூண்டியுள்ளது. சனிக்கிழமை ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க தவறினால் இஸ்ரேல் தனது போரை மீண்டும் தொடங்கும் என்று காட்ஸ் எச்சரித்துள்ளார். ஹமாஸ் படைகளின் முடிவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். முன்னதாக காசாவை கைப்பற்றி அதன் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை ஜோர்தான் அல்லது எகிப்துக்கு மாற்ற ட்ரம்ப் திட்டமிட்டு வருகின்றார். இது சர்வதேச சட்டத்தை மீறும் நடவடிக்கை என்று நிபுணர்கள் கூறுகின்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதை புரட்சிகரம் என்று வரவேற்றுள்ளார். காசா பகுதி பாலஸ்தீன மக்களை மொத்தமாக நாடு கடத்தும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு அரபு நாடுகள் மொத்தம் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறிய படகுகளில் அல்லது லோரிகளில் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை மறுக்கப்படும் என்று புதிய உள்விவகார அலுவலக வழிகாட்டுதல் கூறுகின்றது. ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு சட்டவிரோதமாக பிரித்தானியா வந்தவர்களுக்கு அவர்கள் எப்போது வந்தார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் பிப்ரவரி 10 முதல் குடியுரிமை மறுக்கப்படும். ஆபத்தான பயணம் என்பது சிறிய படகுகள் அல்லது வாகனத்தில் ஒளிந்திருந்து நுழைவது அல்லது பிற போக்குவரத்து ஊடாக நுழைபவர்களுக்கு இந்த விதிகள் பொருந்துமென்றே கூறப்படுகின்றது. ஆனால் வணிக விமான நிறுவனத்தில் பயணிகளாக வருவோருக்கு இது பொருந்தாது என்றே வழிகாட்டுதலில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. முன்னர் ஆபத்தான பாதைகளை தெரிவு செய்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்து அகதிகள் குடியுரிமை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது சட்டவிரோதமாக நுழையும் மக்களுக்கு இனி குடியுரிமை மறுக்கப்படும் என்பதை உள்விவகார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிறிய படகுகளில் வரும் மக்கள் கிட்டத்தட்ட 1/3 பங்கு அதிகரித்துள்ளனர். ஜூலை 4, 2024 முதல் பிப்ரவரி 6, 2025 வரை கிட்டத்தட்ட 25,000 பேர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர். இந்த நிலையில் சில லேபர் கட்சி எம்பிகளும் அகதிகள் கவுன்சிலும் சமீபத்திய வழிகாட்டுதலை கண்டித்துள்ளன. அதாவது சட்டவிரோதமாக நுழையும் அகதிகள் பிரித்தானியாவில் வாழ அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் சமூகத்தில் அவர்களுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது என்பதை புதிய வழிகாட்டுதல் குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். கிரீன்லாந்தை உரிமை கோரும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடியாக முக்கிய அமெரிக்க மாகாணம் ஒன்றை டென்மார்க் விலை பேசி இருக்கின்றது. கிரீன்லாந்தின் பாதுகாப்பிற்கு அந்த பகுதி அமெரிக்கா நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என ஜனாதிபதி ட்ரம்ப் உரிமை கோரி வருகின்றார். இந்த நிலையிலேயே டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடியளிக்கும் வகையில் டென்மார்க் மக்கள் களமிறங்கினார்கள். இந்த விவகாரம் தொடர்பில் இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் 2 லட்சம் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மொத்தம் 500,000 மக்களிடம் ஆதரவு திரட்ட இலக்காக கொண்டுள்ளனர்.
அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என குறிப்பிட்டு மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றார்கள். $1 பில்லியன் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர். தேசிய நலன் கருதி நமது நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என குறிப்பிட்டுள்ளனர். உண்மையில் தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களின் செல்வாக்கு இருப்பதாகவே கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் என்றே அப்பகுதி அழைக்கப்பட்டு வருகின்றது. டென்மார்க்கின் அதே உள்கட்டமைப்புகள் கொண்ட அப்பகுதிக்கு டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி விஜயம் செய்து வருகின்றார்கள். 2019 ட்ரம்ப் தனது முதல் ஆட்சியின் போது கிரீன்லாந்தை உரிமை கொண்டாட முயன்றிருக்கின்றார். அப்போது முடியாமல் போயுள்ளது. ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் மீண்டும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார். அத்துடன் இராணுவத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதை நாசா உறுதி செய்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி போஜிங் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் ஆய்வுக்காக விண்வெளி ஆய்வு மையம் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் 10 நாளில் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டு இருந்தது. தொழில்நுட்ப கோளாறால் அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதத்துக்கு மேலாக விண்வெளி ஆய்வு மையத்தில் வீரர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். அவர்கள் அங்கு நலமுடன் இருக்கின்றார்கள் என தெரிவித்த அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அவர்கள் விரைவில் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவித்திருந்தது. இதற்கிடையே விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோரை அழைத்து வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பேஸ் எக்ஸிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோரை மீட்டு கொண்டு வருவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விரைவில் விண்கலம் அனுப்ப உள்ளது என்று நாசா அறிவித்துள்ளது. அத்தோடு மார்ச் 12ஆம் தேதி இந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் மார்ச் மாத மத்தியிலேயே பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நான் ஜனாதிபதியானால் சுனிதா வில்லியம்ஸை மீட்டு பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொராண்டோவில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக வாகன சாரதிகளுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் பயணம் செய்யும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு மற்றும் பனிப்புயல் காரணமாக பல்வேறு வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 15 சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வாகன சாரதிகளினால் வீதியை பார்க்க முடியாத நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீரற்ற காலநிலை காரணமாக ரொரோன்ரோ பியர்சன் விமான நிலையத்தில் சில விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரொரோன்ரோ பெரும்பாக பகுதியில் பல்வேறு விமான விபத்துகள் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை மெதுவாக செலுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார்கள். பங்களாதேஷில் கடந்த வருடம் இடம்பெற்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களில் 1400 பேர் வரை உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் ஒரு மிருகத்தனமான எதிர்வினையை நடத்தியதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் புலனாய்வாளர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். இது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு சமமாக இருக்கலாம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரச எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட வன்முறையில் அடக்குவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ கொள்கையை அவர்கள் கண்டறிந்ததாகவும் வெகுசன எதிர்ப்பை எதிர்கொண்டு அதிகாரத்தில் இருக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.